நாளுக்குள்ள மழை ஊத்தும், குச்சி துளிருடன். மழை ஊத்துறது, குச்சி துளிர்ந்துச்சு. அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்தாரை இந்த 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி நாம சொத்து எதுவுமே பிரிச்சு ஒரு நிலைப்பாடு கொடுக்கல. சரி போனா கொடுப்பாங்க, கொடுப்பாங்களா? அப்ப குச்சி வைக்கணும்னு என்ன கேட்டியா? நான் என்ன சொன்னேன்? குச்சி வைன்ட்டேன். குச்சியை வச்சுட்டு என்ன வந்து பாத்தியா? என்ன வந்து பார்த்தா? குச்சி வச்சுட்டேன், ஈர இல்ல, தண்ணி இல்ல காட்டுக்கு. ஆனா குச்சி துளுத்தாதான் பண்ண விவசாயத்துக்கு பேரு. குச்சி காஞ்சி போச்சுன்னா நான் ஏற்கனவே கடன் கட்டுறேன். உண்மையா? நான் இந்த கடனை கட்டுவேனா அந்த கடனை கட்டுவேனா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு மலை மாதிரி இருந்தா குச்சி கொடுத்துக்கும் அப்படின்னியா? நான் என்ன கொடுத்தேன் உனக்கு? என்ன கொடுத்து விட்டேன்? வேற நீரை தண்ணியில கலந்து 4 மணிக்கு தெளிச்சு விடு. 3 நாளுக்குள்ள மழை ஊத்தும், குச்சி துளிருடன். தெளிச்சு விட்டியா? மழை ஊத்துருச்சு, குச்சி துளிர்ந்துச்சு. நல்லா கேட்டுங்க, மழையே வராது. உண்மையால குச்சி என்ன நம்பி வச்சுட்டான். ஆனா இவன் பதில் என்ன? உங்களை நம்பிதான் குச்சி வச்சுட்டேன். குச்சி துளுத்தாம தான் கல்லை கட்ட முடியும். நல்லா வேறு அடிக்குது. நான் நீரை தண்ணியில தெளி 4 மணிக்கு தெளி மழை ஊற்றி விட்டுறேன், குச்சியை துளுத்து விட்டுறேன். குச்சி துளுத்துச்சா? துளுத்துருச்சு. இப்ப அடுத்து என்ன விளக்கம் தெரியுமா? பெருக்கான் வந்து எல்லாம் பிடிக்க போகுது, பச்சை கச்சியை தூக்கி கொடுது. கருப்பசாமி எப்படி காவல் இல்லையோ, காவல் காத்து அந்த குச்சை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். கிழங்கு நல்லா விடுக்கணும், அதனால லாபத்தை அடைஞ்சு கொடுக்கணும். அதே போல இந்த வண்டியை அப்படியே பண்ணி கொடுக்கணும். எனக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கி கொடுக்கணும். வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனை, அதையும் சரி பண்ணி கொடுக்கணும். போக்குவரத்து எந்த பிரச்சனை வரும் அதையும் காப்பாற்றி கொடுக்கணும். எப்போ வந்தாலும் எனக்கு வாக்கே வர முடியாது. அப்பா நீ புண்ணியமா வந்துருச்சு வாக்கு. அப்பா இன்னைக்கு நான் லேட்டா வந்தாலும் தரிசனம் வாக்கு கொடுத்துரு. இது 4வது விஷயம். 5 சமயம் இன்னைக்கு நம்ம தானே புண்ணியம் பண்ணுவேன். கரெக்டா? அத்தனை சரி பண்ணி கொடுத்து காட்டையும் காவு கொடுத்துருவேன். இந்த நீரை கொண்டு போய் கருப்பசாமி ஊதி விட்டுரு. உன் காட்டை காவு பார்த்துருவேன். கருப்பசாமி விட்டு ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.